சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், பத்திரிகையாளர்னு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவரு மேல 1008 மாற்று கருத்துக்கள் மற்றவர்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். ஒருத்தன் பேசவே கூடாது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு நீதிமன்றம் காரி மூஞ்சில துப்பிருச்சு. ஒரு யூடியூபரையும் ஒரு பத்திரிகையாளரையும் துரத்திக்கிட்டே அலையிறது தான் அரசாங்கத்தோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டாங்க. அப்பவும் விடாம மறுபடியும் வழக்கு போட்டு கைது செய்யறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு முந்தா நாள் இரவு வீடியோ போட்டிருந்தாரு. நான் நேத்தே அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னா, கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பினேன். அதே மாதிரி கைது அப்படிங்கிறது செய்யப்படல. ஏன்னா இதை எடுத்துட்டு போனா நீதிமன்றம் காரி துப்பிடும். போட்டது பிசிஆர் கேஸ்ன்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. எவனுமே விமர்சிக்கவே கூடாதுங்கிறத இந்த சட்டத்தை கூட சாதகமா பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும் போது இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டுறலாம். ஆனா உண்மையா பாதிக்கப்படுற பட்டியல் சமூக மக்களும் இருக்காங்க. அவர்களுக்காக இது தேவைப்படுது அப்படிங்கறதாலதான் இதை நாம ஒரு பெயிலபிளா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப சவுக்கு சங்கர் மேல இந்த வழக்கு போடப்பட்டிருக்குன்னா எவ்வளவு அவசர கதியில போடப்பட்ட வழக்கு பாருங்க. ஆக்சுவலா சவுக்கு சங்கர் மேல இந்த வழக்கு போட்டது மேட் அவுட்டே ஆகாது. இதனாலதான் போலீசார் ஒவ்வொருத்தரும் இந்த நித்தீஷை விசாரிக்கும் போது, மாலதியை விசாரிக்கும் போது உன் ஜாதி என்ன அது இதெல்லாம் போட்டு விசாரிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது. ஏன் சவுக்கு சங்கர் மேல இது மேட் அவுட் ஆகாதுன்னா, சவுக்கு சங்கரே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் மேல SC/ST ஆக்ட் மேட் அவுட் ஆகவே ஆகாது. இது நல்லாவே போலீஸ்காரர்களுக்கு தெரிஞ்சும் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுக்கு மீடியால எவனாவது ஒருத்தன் பட்டியல் சமூகத்தை இல்லாதவன் இருப்பான்ல, சவுக்கு சங்கர், மாலதி, நிதிஷ்குமார் மற்றும் சவுக்கு ஊடகத்தில் பணியாற்றுவார்கள் அப்படின்னு தானே வழக்கு. இப்ப எவனோ ஒருத்தன் அந்த ஆபீஸ்ல பட்டியல் சமூகம் இல்லாம வேற சமூகமா இருந்தா அவனுக்கு இது மேட் அவுட் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக போடப்படுற ஒரு, எப்படி சொல்றது, ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு இந்த வழக்குகள்லாம் நாம சொல்லிக்கலாம். மக்களாகிய நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் யாரும் ஜாதி பாக்குறது இல்லை. ஏதோ பொண்ணு எடுத்து பெண் கொடுக்க ஜாதி பாக்குறாங்க. கால ஓட்டத்துல பொருளாதார கல்வி மாற்றத்துல இன்னொரு 100 ஆண்டுகளில் அது மறுசீரமைப்பு தானா நடக்கும். கல்வியும் பொருளாதார முன்னேற்றமும் தான் ஜாதியை உடைக்கும். நீ படிச்சு கலெக்டர் IAS ஆயிடு, அவன் நீ பொண்ணு கேட்டா எவனாலும் கொடுப்பான். இல்ல நான் கல்யாணம் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணி ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னா ஜாதி பார்க்காதவன கூட அது ஜாதி பார்க்க வைக்கிற ஆபத்துலதான் அது முடியும் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு, இப்ப தமிழ் புத்தாண்டு